ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவ்வளோ கோழி குண்டு வச்சுட்டு என்னடா பண்ண போகிறான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 90s வந்துட்டு இது ஒரு ஃபேவரட்டான ஒரு கேம். இந்த விளையாட்டு யாருக்கெல்லாம் தெரியும், இந்த விளையாட்டோட பேர் என்ன, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமோட நேம் வந்து பிரெயின் விட்டா. ஈஸியாக விளையாடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு விளையாடவே தெரியாது. 6th படிக்கும்போது அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவ இது வச்சிருப்பா. அவ மட்டுமே விளையாடிட்டு இருப்பா. எங்களுக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டா, ஏன்னா எங்களுக்கு விளையாடவும் தெரியாது, அதனால தரமாட்டா. சொல்லி கொடுத்தாலும் புரியவும் செய்யாது. அதுக்கப்புறம் ரீசெண்டா இந்த கேம் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. 6th படிக்கும்போது ஆசைப்பட்டது. காலேஜ் முடிச்சு மேரேஜ் முடிச்சு இப்பதான் இந்த கேம் வந்து என் கைக்கே வந்துருக்கு. ஒரு வழியா வாங்கியாச்சு. ஆன்லைன்ல தான் வாங்கினேன். பிரைஸும் கம்மி தான். இப்பவும் எனக்கு விளையாட தெரியாது. நானும் யூடியூப்ல போட்டு பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, போக போக கத்துக்கிட்டேன். இது வந்துட்டு இத்தனை கோலி இருக்கு பாத்தீங்களா? அந்த நடுவுல மட்டும் ஒரு கோலி இருக்காது. நம்ம இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி அந்த நடுவில் வந்துட்டு ஒரு கோலி மட்டும் கொண்டு வரணும். அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து பிரெயின் விட்டான்னு வச்சுருக்காங்க போல். தமிழில் அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். இருந்தாலும் வெளியே வந்து பயம் இல்லாத மாதிரி காட்டிக்குவேன். ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எங்கள் ஊரில் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வர்றதுக்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து போகும். வண்டி இருந்துச்சுன்னா வண்டியில் இறக்கி விடுவாங்க. அப்படி இல்லாட்டி நான் தான் தனியாக நடந்து போகணும். அப்போ வந்து என்னோட செட்டுன்னு யாருமே இருக்க மாட்டேன். வந்து அப்போ தனியாக தான் நடந்து போவேன். வயசா இல்லை சரி நம்ம போகணும், இந்த வழியாக தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு போனதா, லேட்டாக போனால் ஸ்கூலில் காலேஜில் திட்டுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துட்டு போனதா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், போய் ஜாலியாக இருக்க போகிறோம், நல்லா கதை அடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போனதா என்னன்னு தெரியல. இருந்தாலுமே அப்போ பயம் இருந்தாலுமே வெளியே வந்துட்டு அந்த பயம் வந்துட்டு எனக்கு தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கு ஆப்போசிட் சொன்னேன் பார்த்தீங்களா, தொட்டதுக்கெல்லாம் பயம். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இந்த ஏஜில் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும்தான் அந்த பயம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களும் பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு நல்லா போல்டாக இருந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு எனக்கும் இந்த மாதிரி பயம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டாவது நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சம்மர் வந்து பயங்கரமாக கொளுத்துது வெயில். இல்லை எனக்கு தான் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். எப்போவுமே வெயில் காலத்தில் கூட நான் பெட்ஷீட் இல்லாமல் தூங்க. இப்போ வந்து சமைக்கிறது வந்து ஒரு டாஸ்க்காக காலத்தில் கூட சூடாக சாப்பிடணும். வீட்டில் சமைக்கலான்னு பார்த்தா கிச்சன் பக்கம் போகவும் சரி கடையில் வாங்கலான்னு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. கம்மங்கூழ் மோர் தயிர் அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து நான் கம்மஞ்சோறு தான் அதிகமாக சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. ஃபேன் ஓடினாலுமே அதுவும் ஹீட்டாக தான் வருது. காற்று 1க்கு 2 ஃபேன் இருந்தாலுமே அப்படி தான் ரூம் அப்படியே அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும். எப்பவும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் தான் இந்த மாதிரி வெயில் கொளுத்துது. சூரிய பகவானுக்கு என்ன கோவம்னு தெரியல. ஏதாவது ஒரு வருஷம் வருண பகவான் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. ஒரு டைம் காத்து பகவான், இப்போ சூரிய பகவான். இன்னொன்று மரத்தை வெட்டினா மழை வராதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ரோட்டில் போகும்போது ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு மரம் இல்லை. பஸ்ஸில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, சைடில் மரம் இருந்தால் தான் பஸ்ஸில் போகும்போது காற்று நல்லா அடிக்கும். இல்லாட்டி அனல் காற்று தான் அடிக்கும். மரம் வச்சோம் அப்படின்னா மழைக்கு மட்டும் மரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெயிலுக்கு கூட நல்ல காற்று நல்ல நிழல் நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வெட்டாம இருக்கிற மரத்தையும் காப்பாற்றிட்டு நம்மளால முடிஞ்ச மரத்தை நட்டு வளர்ப்போம். மொக்க போடுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேர் தூத்துதே. இதில் வேறு ஏசி வாங்குறேன்னு பேச்சு வேறு. ஆனால் நம்ம இருக்கிற ஃபேனை சுத்தம் பண்ணி அதில் ஏதோ இந்த ஒயிட் கலரில் ஒரு டப்பா மாதிரி இருக்குமே, அதை மாட்டினா கூட ஓரளவுக்கு ஸ்பீடாக சுற்றும். அதை மாட்டுறதுக்கு கூட நமக்கு வந்துட்டு மாதம் கடைசி ஆச்சுன்னா ₹1 கையில் நிற்க மாட்டேங்குது. இதுக்கும் அதோட காஸ்ட் வந்துட்டு 40 என்னமோ. அதுக்கே வழி இல்லாதப்போ நம்ம போயிட்டு ஷோரூமில் போயிட்டு ஏசி வாங்குற நிலமையிலையா இருக்கும். இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வாங்குவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ நீ வீடியோவை எங்கேம்மா ஸ்டார்ட் பண்ண, இப்போ எங்கேம்மா கொண்டு போயிட்டுருக்கிறேன்னு கேட்காது சொல்கிறதுன்னு தெரியல. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னமோ இந்த கேம் விளையாடுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் இந்த கேம் வந்துட்டு சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அது வீடியோ வந்துட்டு கண்ணில் பார்த்துக்கோங்க. அப்படியே நான் பேசுகிறது வந்துட்டு காதில் கேட்டுக்கோங்க. நம்பிட்டுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேம் எப்பப்பெல்லாம் நான் விளையாடுவேன் அப்படி ஒரு ஆள் விளையாடலாம். தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். என் கூட சேர்றவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கூடவே இருக்கிறவங்க, அவங்க பேசும்போது நான் இன்ட்ரெஸ்ட்டாக அதை கேட்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக அதை கவனிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, நான் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தேன் அப்படின்னா உடனே எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அதுக்கப்புறம் நான் போய் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்கள ஒருத்தர் 2 பேர் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. தனியாக இருக்கும்போது போர் அடிச்சது அப்படின்னா நான் இதை எடுத்து விளையாட. இன்னொன்று எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவைப்படுற இடத்துல தேவைப்படும் போது மட்டும் உங்கள் வாய்ஸை கொடுங்க. எப்போவுமே ஒரு இடத்துல நீங்களாக உரிமை எடுத்துக்காதீங்க. உரிமை எடுத்துகிட்டு அங்கே வந்து நமக்கு உரிமை இருக்குதுன்னு நினச்சிட்டு எப்போயுமே உங்கள் வாய்ஸை வந்து அங்கே வைக்காது. இப்போ எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உரிமை வந்து அவங்களாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த உரிமை வந்துட்டு நான் அவளுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு காட்டிக்க. உங்களோட நேரத்தை வந்துட்டு நீங்கள் தேவையில்லாதவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசி செலவு பண்ணி, இதே நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க இல்லை வந்துட்டு ஃபினான்சியலாக நீங்கள் வந்து
ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வார்த்தைக்கும் சரி உங்கள் நேரத்துக்கும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒர்க்குக்கு போகலை, ஃபினான்சியலாக நீங்கள் வந்துட்டு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. அப்படி இருந்துட்டு நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் வார்த்தைக்கும் சரி மன வருத்தத்துக்கும் சரி ஒரு துளி கூட மதிப்பு இருக்காது. இவன் தானே எங்கேயோ வாங்கி வேற யாரோ வாங்கின மாதிரி கதை விடுற கதை தான் இது. என்னமோ உண்மைதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.